ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான ஒயிட் குருமா ரெசிபி தாங்க. திடீர்னு யாராவது சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, சட்டுன்னு 5 நிமிஷத்தில் சூப்பராக ஏதாவது செய்யணும்னு சொன்னோம்னா இந்த ஒயிட் குருமா ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பீஸ் அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக ஒரு இனுக்கு அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு 10 இலை அளவுக்கு புதினா இலை, இது கூடயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு நம்ம தாளிக்கிற அப்பையும் சேர்ப்போம். இது கூடயே 2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த கடலை சேர்த்துக்கலாங்க. அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த குழம்புக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தாங்க, மிளகாய் தூள்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு பீஸ் பட்டை, அப்புறம் பிரியாணியில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாங்க. இது கூட ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இது கூட நம்ம காயெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ 10 பீன்ஸ் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த காயெல்லாம் லைட்டாக அப்படியே எண்ணெயில் வதக்கி நம்ம செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காயோட பச்சை வாசனை இல்லாமல் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 2 கேரட், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து அதையும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாங்க. காயெல்லாம் நம்மளோட இஷ்டம்தான், காலிஃப்ளவர் இது கூட சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இப்போ இது கூட அரைவாசி தக்காளி சேர்த்துக்கலாங்க. சின்ன தக்காளி அரை தக்காளி, 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி அதிகமாக சேர்த்தோன்னு சொன்னோம்னா இந்த வெள்ளை குருமாவோட கலர் மாறிடும். அதே மாதிரி அதிகமாக புதினா தழை, கொத்தமல்லி இலை சேர்த்து அரைச்சிட்டோன்னு சொன்னோம்னா கலரே மாறிடுங்க. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியும் உப்பும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு, தண்ணியும் இருக்குது. இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தேங்காய் பேஸ்ட், அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம புதினாலாம் அரைச்சி போட்டனால ஒரு மாதிரி லைட் க்ரீன் இந்த ஒயிட்டில் மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த கலரும் உங்களுக்கு வர வேணாம், ப்யூர் ஒயிட் ஆக்கணுன்னா கொத்தமல்லி இலை, புதினா இலைலாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக. சேர்த்துட்டு இதை கலந்துக்கலாங்க. இந்த வெள்ளை குருமா ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் கிரேவி பார்த்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தேங்காயெலாம் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டா ரொம்ப சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.